name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. Hallelujah. ஹோசியா 10:12 ஜீல தான் இருக்கியாமா? Hosea chapter 10 verses 12. Hosea 10:12. ஹோசியா 10:12 வாசிக்கிறேன். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடும் காலமாய் இருக்கிறது. ஆமென். Praise God. Hallelujah. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். Sow seeds of righteousness. தயவு கொத்து கொத்தாய் அப்படின்னு நான் வாசிச்சேன் போன ஆராதனையில். தயவு கொத்ததாயே, தயவை கொத்து கொத்தாய் என்ன பண்ணுங்க, அறுப்பு அருங்கள். ராமே சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடும் காலமாய் இருக்கிறது. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். Break up your fallow ground so the Spirit of God can connect with your spirit. உங்களுடைய தரிசு நிலங்கள், உங்களுடைய கடினமான அந்த விதைக்கப்பட முடியாத, விதைத்தாலும் கனிதர முடியாத உங்கள் கடினம் உள்ள அந்த இருதயத்தை கர்த்தர் சொல்றாரு, அதை டில்ட் பண்ணி விடுங்க. அதை என்ன பண்ணி விடுங்க? கலரி விடுங்க. அந்த தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். Plow the soil so the seeds of righteousness can be sown. நீதியின் விதைகள் விதைக்கப்படும்படியாக தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். Break அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். Break and plow the fallow ground so the seeds of righteousness can be sown in our hearts. ஆவியானவர் நமக்குள்ள சில கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவரோட நீங்க கனெக்ட் பண்ணனா, இணைய வேண்டும் என்று சொன்னால், சில கடினமான நிலங்களை உடையவர்களாய் நம்முடைய இருதயங்கள் இருக்கிறது. அந்த இருதயத்தை பண்படுத்தப்பட வேண்டும். That soil needs to be broken. அதனால தான் நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை உடைக்கிறாரு, இடிக்கிறாரு, முற்றாரு, நொறுக்கிறாரு, இல்ல குறுக்கிடுகிறார், தடுக்கிறார். ஆமென். தலை மேலே அடிக்கிறார். ஆமென். Sometimes God knocks our heads because our ground needs to become a place where the seeds of righteousness can be sown. நீதியின் விதைகள் விதைக்கப்பட வேண்டும். Your spirit must ascend into the throne of God and descend into his spirit. உங்கள் ஆவியானது தேவனுடைய சிங்காசனத்திற்குள் ஏறி அவருடைய ஆவிக்குள் இறங்க வேண்டும். உங்களுடைய ஆவி தேவனுடைய சிங்காசனத்திற்குள் ஏறி அவருடைய ஆவிக்குள்ள இறங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். Oh, glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Your spirit needs to get into the God's throne. தேவனுடைய சிங்காசன அறைக்குள்ளாக உன் ஆவி கடந்து போக வேண்டும். உன் ஆவி கடந்து போய் அவருடைய ஆவிக்குள் உன் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்றாக இணைய வேண்டும். Your spirit and the spirit of God must be connected. Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share with you about the Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லல, அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்கிறது வேற, செய்யறது வேற. ஆமென்.
காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கிறது வேற, காய்கறியும் வாங்கிட்டு வந்து செய்து கொடுக்கிறது வேற. Glory to God. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் அவரிலும் அவர் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறவைகள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்ல போல்ட் ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு செய்யப்படும். It shall be done unto you. Oh, glory to God. It is not given unto you, but it shall be done unto you. அது உங்களுக்கு செய்யப்படும். ஆராதனை நேரத்தில் எவ்வளவு உற்சாகமா நின்று கையை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்தீர்களோ, தேவ வார்த்தை அதை பார்க்கிலும் மிகவும் உன்னதமானது. வார்த்தை உனக்குள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ கனி கொடுப்ப. ஆமென். உன் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் உன் நிறைவும் உன் பரிபூரணமும் உன் வளர்ச்சியும் ஆவிக்குள்ளாக நீ இருக்கிறதிலே மிக முக்கியமான காரியம். It is the word of God inside of you. நான் என்னிலும் என் வார்த்தை உன்னிலும். அந்த வேலையை தான் ஆவியானவர் ரொம்ப பிரதானமா செய்யறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ, whatever you shall ask, it shall be done unto you. You got to be impregnated with the word of God. நீ தேவ வார்த்தையினாலே கர்ப்பம் தரிக்க வேண்டும். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை நம் யாவருக்குள்ளும் மாம்சமாகி வாசமாய் இருந்தது. ஆமென். இரவும் பகலும் வேத வார்த்தையில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வார்த்தை உள்ள இருந்தா வாய்க்கும். ஆமென். ஓ glory to God. ஆமென். நிறைய நேரத்தில் ஆவியானவருக்கு ஏற்றபடி நம்ம ஜெபம் பண்ணாதனால தான் ஆண்டவர் சில நம்ம ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுவதில்லை. ஆமென். ஹalleluya. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க வைக்கும் எங்கள் தூயரே வா துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க வைக்கும் எங்கள் துணையாளரே. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன தெரியுமா? தெரியல. ஆமென். ஜெபிக்க வைக்கிறவர் யாரு? ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் தான் நம்மளை ஜெபிக்கவே வைக்கிறாரு. ஆமென். ஹalleluya. துதிக்க வைக்கிறவர் யாரு? ஆவியானவர் தான் நம்மளை துதிக்க வைக்கிறாரு. அதனால சில நேரத்தில் நம்ம பண்ற ஜெபம் நிறைய கேட்கப்படாது. ஏன்னா ஆவியானவர் சொல்றதையே நம்ம சொல்றது இல்லை. அதனால நமக்கு பைத்தியம் பிடிச்சி பித்து பிடிச்சிரும், டென்ஷன் ஆயிடும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம், சமாதானத்தை இழந்துருவோம். ஏன்னா தேவையில்லாத ஜெபம் மண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆமென். ஹalleluya. பாருங்க, நீங்க துதிக்கும் போது கூட நல்லா முழிச்சிட்டு தான் இருப்பீங்க. ஆனா பைபிள் படிக்க சொன்னா தூங்குவீங்க. இதெல்லாம் வேற. சில பிரசங்கம் வேற. உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் ராத்திரியில வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள், அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். நீங்கள் அப்படியே தலைமாட்டில் பைபிளை போட்டு படுத்து தூங்கினார், ஆஹாஹா, காலையில் எழுந்திருக்கும் பொழுது வார்த்தை உங்களிலும். ஆமென். ஸ்லீப்பிங் பிள்ளை இது பைபிள். உனக்கு தூக்கம் வருதுனாலே உனக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். பைபிள் படிக்க விட மாட்டேங்குது, தூங்க வைக்குது. நீ எது பண்ணாலும் தூக்கம் வரல. நீ டிராமா பார்த்தா தூக்கம் வரல, நீ சினிமா பார்த்தா தூக்கம் வரல, வேற எங்க வெளில போனோம் கடை தெருவுக்குனா தூக்கம் வரல, கல்யாணத்துக்கு போனோன்னா தூக்கலாம் வரல, கொட்டாயெல்லாம் வரல, போத்தீஸ்க்கு போனோன்னா ஜம்முன்னு ரெடி ஆகுற. வார்த்தையை வாசிக்க சொன்னா மட்டும் ஓ அப்பா வாச எப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு. பிசாசு உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லம்பர், தூக்கத்தின் ஆவி. ஜெபிக்க வைக்கும் ஜெப வீர உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீ வார்த்தையை வாசிக்கும் போது தூங்குனீனா உங்களுக்கு பிசாசு இருக்குன்னு அர்த்தம்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை தான் உங்களுடைய நம்பர் 1 என்டர்டெயின்மெண்டா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வார்த்தை தான் உங்க நம்பர் 1 என்டர்டெயின்மெண்டா இருக்கணும். ஆமென். உங்க சந்தோஷம், உங்க மகிழ்ச்சி, உங்க சமாதானம், உங்க நிறைவு, உங்கள் பரிபூரணம், உங்களுடைய வெளிச்சம். ஏன்னா வார்த்தையில தான் ஜீவன் இருக்குது, வார்த்தையில தான் சத்தியம் இருக்குது, வார்த்தை தான் உயிரோடு இருக்குதுங்க. மற்றது எல்லாம் செத்து போய் தான் இருக்குது. அந்த living word உங்களுக்குள்ள இருக்கணும். That living truth must exist inside of you. அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். How much time you spend on the word is how much victorious your life will be. உன் வார்த்தையில எவ்வளவு நாள் உட்கார்றீங்களோ அவ்வளவு வெற்றி உள்ள வாழ்க்கையா உன் வாழ்க்கை இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பலவீனமா தான் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பலவீனமா இருக்கிறோமா, ஆவியானவர் என்ன பண்றாரா? உதவி செய்கிறார். அடுத்தது என்ன செய்றாரு தெரியுமா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். 2 விஷயம். நீ பலவீனமா இருக்கிற, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ பலவீனமா தான் இருக்கிற, பலவீனமா தான் இருக்கணும், பலவீனமா தான் நீ இருப்ப. ஆமென். ஹalleluya, ஹalleluya. பலவீனமா இருக்கும் பொழுது ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது, எப்படி ஜெபிக்கணும்னு உனக்கு தெரியல, ஆவியானவர் என்ன பண்ணுவாரா உனக்காக? ஆமென். ஓ, என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ண கத்தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நிறைய பேர் ஜெபம் பண்ண சொன்னா, இருக்கட்டும் பிரதர், அப்புறம் ஜெபம் பண்றேன். நீ ஜெபமே பண்ண வேணாம். ஓகே நீ சொல்லு, ஆவியானவரே ஜெபத்தை நடத்தி முடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். ஹalleluya. பிரேயர் சமிட்டே நடந்துரும். நீ வாயை திறந்து ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஜெப முகாமே நடந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீ வேண்டுகிறபடி ஜெபிக்கிறதற்கு யார் உதவி செய்கிறார்? ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிச்சா ஏதாவது உளறுவேன்னு தெரியும். அதனால ஆண்டவர் உனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவருக்காக. ஏன் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான். He is enabling you to pray and intercede. நீ ஜெபிக்கிறதற்கும் அவருடைய சிங்காசனத்துக்குள் கடந்து போவதற்கும் அவருடைய ஆவியும் உன் ஆவியும் இணைவதற்கு ஆவியானவரே உனக்குள்ள இருந்து உன்னை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறார். ஆமென். Oh, glory to the name of Jesus. வாக்குகள் அடங்காத பெருமூச்சு, groaning. என்னது? groaning. ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்? groaning. ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா முடங்கி நீ குக்குனும் பாருங்க. வாங்கி கொடுக்கல சொன்னீங்களே. groaning, பெருமூச்சுகள். அந்த groaning, அந்த groaning உனக்குள்ள இருக்கணும்ன்ற விழிப்புணர்வை கொடுக்கிறதே ஆவியானவர் தான். ஆமென். ஹalleluya. நிறைய நேரத்தில் அந்த 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 பெருமூச்சு, அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த பசி என்ன நினைப்போம்னா, ஏதாவது உலகத்தில் நம்ம வாங்கிட்டோம்னா அது திருப்தி ஆயிடும் நினைப்போம். கல்யாணம் பண்ணாதவங்க உதாரணத்துக்கு நினைப்பான், நான் கல்யாணம் பண்ணா ஐயோ சந்தோஷமா இருப்பேன். கல்யாணம் பண்ணவன் நினைப்பான், ஐயோ இந்த கல்யாணம் சந்தோஷமா இல்லை, வேற கல்யாணம் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடு வாங்கினா சந்தோஷமா இருப்பேன், காரு வேற வாங்கினா சந்தோஷமா இருப்பேன். அந்த சந்தோஷம் எதுனால நிரப்பவே முடியாது, நிரப்பவே மாட்டேன். நிரப்பவே உன்னால முடியாது. நீ 100 வீடு கட்டினாலும் உன்னால நிரப்ப முடியாது. அந்த சந்தோஷத்தை நிரப்பக்கூடியவர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த ஆதங்கம், அந்த ஆவல் யார் தெரியுமா? ஆவியானவர் தான். உனக்குள்ள இருக்கிற அந்த பெருமூச்சு ஆவியானவர் உனக்குள்ள வந்தாதான், உனக்குள்ள வாசமாக இருந்தாதான் உனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஹாப்பினஸ், அந்த சமாதானம், அந்த நிறைவு ஆவியானவர் மாத்திரம் தான் தர முடியும். ஆமென்.
வேற எந்த மனுஷனாலும் தர முடியாது. ஆமே. 10 ஐஸ்வர்யராய் 10 நயன்தாராணி கல்யாணம் பண்ணாலும் வராது. You are designed to host the Holy Spirit in your body. உன் சரீரத்தில் ஆவியானவரை வாசம் செய்வதற்காக உன் சரீரம் கூடாரமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உன் சரீரத்தில் நயன்தாரா இருந்தாலும் எந்த நடிகை யாரா இருந்தாலும் நிரப்ப முடியாது. உன் பங்காளியால நிரப்ப முடியாது. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தாலும் மாத்திரம்தான் அந்த நிறைவு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏதாவது சொந்தங்களை சேர்க்கணும், பங்காளியை சேர்க்கணும், சொத்தை. அந்த பெருமூச்சை அடங்காது. அந்த பெருமூச்சை அடக்குகிறவர் ஒருவர் மாத்திரம்தான், அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா என் ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி 27ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் சிந்தனை என்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவ சித்தம் என்னவென்று தேடுகிறாராம். இயேசு இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். அப்படின்னா இந்த மூவருடைய திருத்துவ தெய்வத்தினுடைய கோஆர்டினேஷன் அண்ட் ஒற்றுமையை பாருங்களேன், என்ன அழகா இருக்குன்னு. ஆவி தேவ ஆவியானவர் தேவ இருதயத்தில் இருக்கிறதை தேடுகிறார். இயேசு தேவ ஆவிக்குள்ள இருக்கிறதை தேடுகிறார். ஆமென். ஆராய்ந்து அறிகிறவர் ஆவியின் சின்னதென்று சிந்தை இன்னதென்று அறிவார். உலக சிந்தை தேவனுக்கு பகை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு தேவ சிந்தை இருக்கிறவனும் உலக சிந்தை இருக்கணும் ஒன்னா ஓட முடியாது. போராட்டம் இருந்துனே இருக்கும், பிரச்சனை இருந்துனே இருக்கும், எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் நபராக இருக்கிறார். அவர் இன்னும் தேவனுடைய சொந்தக்காரர் அல்ல. He is not a cousin of God. He is not a cousin of Jesus Christ. Holy Spirit is God in you. ஆவியானவர் உனக்குள் இயேசுவாகவும் தேவனாகவும் இருக்கிற கர்த்தர். It is God inside of you. தெய்வம் உனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், hallelujah, hallelujah. Our body is the temple of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். The mystery of God is that the hope of Christ dwells inside of you. Christ in you is the hope of glory. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார்? அப்போ கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறாரா? மகிமையின் நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்லா புரிஞ்சவங்க கை தட்டி மகிமைப்படுத்தி இருப்பாங்க தேவனை. உங்களுக்குள்ளே கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தின் மகிமை உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்துல மிகப்பெரிய ட்ரில்லியனர் யார் தெரியுமா? மிகப்பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை இந்த மண்பாண்டங்களிலே பொக்கிஷமாய் கொண்டிருக்கிற நீதான் கோடீஸ்வரர். ஆமே. கிறிஸ்துவை உடையவன் சகலத்தையும் உடையவன். ஆமே. வானமும் பூமியும் அது நிறைவும், வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஆமே. அவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமே, ஹல்லேலூயா.
அதனாலதான் இயேசு திரும்ப வராரு. ஏன்னா எனக்குள்ள டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு போகிறார். அதனாலதான் இயேசு திரும்ப வராருங்க. ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்துல மலை மேல மகிமையாக தேவ பிரசன்னம் இறங்குகிறது. மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, கொஞ்ச தூரம் யோசுவா கூட்டிட்டு வா, அதுக்கு பிறகு நீ மேல தனியா வந்துரு. என் மகிமையை ஜனங்கள் பார்த்தால் ஜனங்கள் மரித்து விடுவார்கள், மடிந்து விழுவார்கள். நான் ஜனங்களை கொன்னுடுவேன். என் கிட்ட வந்தா, என் மகிமை கிட்ட வந்தா, என் மகிமை கிட்ட யாராலும் சேர முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் மலை கிட்ட கூட வரக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு. தேவ மகிமை மலையின் மேல இறங்குகிறது. சீனாய் மலையின் மீது தேவன் மலையை நிலையிடும் பொழுது தேவ மகிமையை ஜனங்கள் தூரத்திலிருந்து கண்டு பரவசம் அடைகிறார்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, டேய், நான் இங்க இருக்க விரும்பல, என் ஜனங்களோட நான் இருக்க விரும்புறேன். ஆனா என் ஜனங்க கிட்ட வந்துட்டா ஜனங்களை கொன்றுடுவேன். ஒண்ணு பண்றியா? நீனு ஒண்ணு பண்ணு. நீ மலையிலிருந்து கீழே இறங்கி போகும் பொழுது எனக்கு ஒரு கூடாரத்தை அமை. அந்த கூடாரத்துல ஒரு வெளிப்பிரகாரத்தை வை. அந்த வெளிப்பிரகாரத்துல தினந்தோறும் பலிகளை செலுத்தி உங்கள் பாவங்கள், உங்கள் மீறுதல்கள், உங்களுடைய எல்லா அசுத்தங்களும் நீங்கும்படியாய் பலியை செலுத்துங்கள். அதற்குள்ள ஒரு உட்பிரகாரத்தை வைங்கள். அந்த கூடாரத்துக்குள்ள உட்பிரகாரத்திலே ஆசாரியர்களும் தேவ ஊழியர்களும் லேவியர்களும் தினந்தோறும் தூபங்களையும் பரிசுத்தவான்கள் சுற்றி நின்று தேவனை ஆராதனை செய்கிறதும் பலிகளை செலுத்துகிறதுமாக இருக்கட்டும். அதற்குள் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கட்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த தேவ உடன்படிக்கையின் பெட்டியின் மேல ஷெகனா மகிமை இருக்கும். ஆசாரியர்கள் ஆண்டிற்கு ஒரு தடவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ராத்திரியில தப்பான கனவு வந்துச்சுன்னா கூட அவன் செத்துருவான். உள்ள வர சொல்லாத அவனை. இயேசு கிறிஸ்துவின் மரணமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமை என்னவென்று தெரியுமா? இந்த மண்ணான பாவமான சரீரத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து இந்த வெளிப்பிரகாரத்திலிருந்து உட்பிரகாரமாகிய என்னுடைய சித்தத்துக்குள்ளும் என்னுடைய உணர்வுக்குள்ளும் என் மனதுக்குள்ளும் அந்த ஷெகனா மகிமை இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக எனக்குள், இயேசு எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள்ள வந்தாரு. அதான் ரத்தத்தின் வல்லமை. That's the power of the blood of Jesus. கிட்ட போனாலே செத்துருவேன். ஆனால் அந்த மகிமை ஷாகாதீரா லகாவா. Oh, glory to God. ரமா நிகவா துதியாந்தலபா. அந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்தார். அதான் ரத்தத்தினுடைய வல்லமை. That's the blood. That is the potency of the blood of Jesus. The death and resurrection, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அவருடைய ரத்தம் உன் மீது தெளிக்கப்பட்டபடியினாலே அவருடைய ஆவி உனக்குள் வாசமாய் இருக்கிறது. Hallelujah, 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 hallelujah. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் உங்களை தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன், எனக்கு பின்னால் வருகிறவர் உன் மீது உன்னை அக்கினியினால் அபிஷேகம் பண்ண வருகிறார். இயேசு சொன்னாரு, ஓ விசுவாசிக்கிறவர்களே, தேவ வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி விசுவாசிக்கிறவர்களே, தேவ வாக்கியத்தில் எழுதியிருக்கப்பட்டபடி விசுவாசிக்கிறவர்களே, நான் பூமியிலே அக்கினியை போடும்படியாய் வந்தேன். அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சும்மா பூமிக்கு வந்து பனியை போட்டு போவர்ல, அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவுக்கு மாத்திரம்தான் புறா, நமக்கு ஃபயர், நமக்கு அக்கினி. ஏன்னா பொழுதொன்றும் இல்லை, அவருக்கு புறா. நம்ம ரிப்பேர் நிறைய இருக்குது. ஆண்டவர் செய்ய வேண்டியது பட்சிக்கிற அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி, புடமிடுகிற அக்கினி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பட்சிக்கிற அக்கினி, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுட்டெரிக்கிற ஒரு அக்கினி, புடமிடுகிற ஒரு அக்கினி, ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
உன்னை சுத்தம் செய்கிற ஒரு அக்கினி, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி. அதனால அவர் சொன்னாரு, நான் உனக்கு சாதாரண ஞானஸ்நானம் கொடுக்கிறியா, எனக்கு பின்னால வருவர் அக்கினினால உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. He will baptize you with the power of the fire of the Holy Ghost. சபையை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவருடைய மனக்கண்களை பிரகாசமாக்கினபடினாலே அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உங்க ஆவிக்கு கண் இருக்குது, உங்க ஆவிக்கு காது இருக்குது. சிலருக்கு மாத்திரம் நான் சொல்றது புரியும், சிலருக்கு புரியாது. அதனால்தான் ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை அந்த ஸ்பெஷல் காது உள்ளவன், அந்த காது உள்ள மாத்திரம் கேட்க முடியும். அந்த கண்கள் மனக்கண்கள் பிரகாசமானவன் மாத்திரம்தான் he can get into the other dimension. அடுத்த பரிமாணத்துக்குள்ள, அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள அவனால மாத்திரம்தான் போக முடியும். மேல இருந்து பிதா சொல்றாரு, இவன் என் நேசகுமாரன், இவன் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆவியானவர் புறாவை போல இறங்கி அந்த ஆவியானவர் அவர் மேல் அமர்ந்தார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரித்துக் கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத. அதனாலதான் உன் சரீரத்தில் நீ பாவம் பண்ண முடியாது. உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? அது உங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல. பவுல் சொல்றான். சொல்லட்டுமா உங்களுக்கு, பிசாசு ஏன் தெரியுமா உங்களோட சரீரத்தை ரொம்ப வெறுக்கிறான்? ஏன்னா அது ஆவியானவருடைய வாசஸ்தலம், இயேசுவினுடைய ஆவி வாசஸ்தலம், பிதாவினுடைய வாசஸ்தலம் உன் சரீரம். அதனாலதான் உன் சரீரத்துல உபாதியை கொடுக்குறான். ஹார்ட் ப்ராப்ளம், பிரஷர் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், தொண்டையிலேருந்து உள்ளம் கால் வரையிலும். நீ எவ்வளவு எவ்வளவு பரலோகத்தை நெருங்குறியோ அவ்வளவு எவ்வளவு உனக்கு உபத்திரம். He hates your body because you're the temple of the Holy Ghost. நீ பரிசுத்த ஆவியானவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறனாலதான். இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது நான் யோசித்தேன், ஷெக்காயினாவுக்கு நான் தான் ஷெக்காயினான்னு பேர் வச்சேன். ஷெக்காயினான்னு பேர் வச்சதுனால அந்த பிள்ளைக்கு போராட்டமா போதா? Because the glory, it is the glory. மகிமை வேற எந்த மகிமைக்கும் ஈடு இல்லை. இந்த மகிமையை பார்க்கணும் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மகிமை நமக்குள்ள வாசமா இருக்கிறது. அந்த ஷெக்கானாவின் வெளிச்சம் is glowing inside of you. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். ஜீவ நதிகள் உள்ள தண்ணி உன் உள்ளத்திலிருந்து புறப்படும். Oh, out of the belly floweth the living water. Out of the belly floweth the living water. Oh, hallelujah. Take us into the inner courts, Lord. மகா பரிசுத்தத்துக்குள்ள எங்களை கொண்டு செல்லுங்கப்பா. தேற்றரவாளனே, take us deep. Take us deep. எங்களை ஆழமான ஆவிக்குள்ள ஆழமா எங்களை கொண்டு செல்லுங்க. That is our prayer this morning, God. இது எங்கள் ஜெபமா இருக்கட்டும்ப்பா. Thank you, Jesus. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? காலேப் உடையவனே அல்ல. This body does not belong to me. How dare I abuse it? இந்த சரீரம் என் சரீரமே இல்லைங்க, ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலம். I am not I. It is not I who live in me. Christ liveth in me. நான் என்னில் வாசமாய் இல்லை, கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு. நான் இங்க இருந்தா உங்களுக்கு பிரயோஜனம். கண்ணை மூடி நான் தேவனோட இருப்பேன். For me to be absent in my body is to be present with Jesus. நான் இங்க இல்லைன்னு சொன்னா இயேசுவோட இருப்பேன் அப்படின்னு பவுல் சொல்றான். Oh, glory, glory, glory. மகிமை, மகிமை. Glory. For me to be absent in my body is to be present with Jesus.
அதனால தான் நிறைய பேர் போயிட்டாங்க நம்மளை விட்டு. Because God has taken them away to be present with Him. Oh Rabba Sheke, oh தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, ஓ தேற்றரவாளனே, நீயாய் வருவீர், நீர் அக்கினியாக வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், பாக வருவீரோ தேற்றரவாளனே, என்னை தேற்றும் ஆவியானவர் தேற்றரவாளன். தெரியுமா உங்களுக்கு? ஆனலவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய், அக்கினியாய், நீர் அக்கினியாய். கபலவாஷே கோரபலவாஷகதல. Come on Jesus, Holy Spirit, come on. ஆவியானவரே வாங்கப்பா. தாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். Amen. Amen. Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும், ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, iOS ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பண்ணோம்? அப்டேட் பண்ணாதான் சில ஆப் என்ன பண்ண முடியும்? டவுன்லோட் பண்ண முடியும். இயேசு சொல்கிறாரு, நான் போன பிறகு ஒரு தேற்றரவாளன் வருவார், அவர் உனக்கு உதவி செய்வார். நான் போலன்னா உனக்கு பிரயோஜனமா இருக்காது. இயேசு சொல்றாரு பாருங்க, நான் மாம்சத்தில் இருந்தா நான் உன் கூட இருப்பேன், ஆவியில் இருந்தா உனக்குள்ள இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நான் போனா உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால இப்ப நான் சொல்றத உனக்கு சொன்ன அநேக காரியங்கள் உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னால் அதை தாங்க மாட்டீர்கள். நிறைய பேர் வெளி பிரகாரத்திலே இருக்கிறீங்க. எப்போ நீங்க உள் பிரகாரத்தில் வர போறீங்கன்னு தெரியலையே, எப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர போறேன்னு தெரியல. அதனாலதான் காரை நீ எடுத்துட்டு போய் எங்க பார்க் பண்ண கூட எவனா அவனை திட்டுவான், அவனை உனக்கு பிடிக்காது. உலகத்தில் இருக்கிறவெல்லாம் அவனை வெறுப்பான். நீ பைக்கை ஒட்டு போனா கூட மேலே எச்ச துப்புவான். நீ இடம் வாங்கினா அவனுக்கு பிடிக்காது. நீ எது பண்ணாலும் ஆக மொத்தத்தில் அவனுக்கு ஒன்ன பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா உன் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது உன் சரியான இல்லை, அது ஆவியானவர். ஆனால் அவனை பார்த்தாலே எரிச்சல் தான். அவன் கூட அலைன்மெண்ட் ஆக மாட்டான். நீ எவ்வளவுதான் அவன் வேணும்னு சொல்லி சுத்தி 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 வந்தால் அவன் அலைன்மெண்ட் ஆக மாட்டான். ஆவியானவர் அலைன்மெண்ட் பண்ணு. ஆமே, ஆவியானவர் மாத்திரம் போதும், வேற எவனும் வேணாம் உன் வாழ்க்கையில், வேற எவ்வளவு வேண்டாம். ஆமே, அவர் இருந்தா போதும், அவர் டவுன்லோட் பண்ணிட்டே இருந்தா போதும், அவர் சரக்கை இறக்கினா உள்ள போதும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். அதாவது ஏரோப்ளைன் மேலேருந்து இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஒரு ஏர் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. என்னது? நீங்க இருட்டாதான் இருக்கும், மேலேருந்து இறங்கும்போது கிட்ட வரும்போது தான் அதனுடைய லைன் தெரியும், அதுல கரெக்டா ஏரோப்ளைன் வந்து அப்படியே லேண்ட் ஆகும். ஆவியானவர் நிறைய பேர் மேல இன்னைக்கு லேண்ட் ஆக போறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க நிலங்கள், தரிசு நிலங்கள் பண்படுத்தப்பட்டால் நீங்கள் நிறைய அறுப்பீர்கள், நீங்கள் நிறைய கனியை கொடுப்பீர்கள். அதனால எத்தனை கோடி ரூபாய் பேங்க்ல இருந்தாலும், எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தாலும் சமாதானம் இல்லை. உலகத்தில் இருக்கிற மிகுந்த 4 பெரிய பணக்காரங்க எல்லாம் விவகாரத்து பண்ணி தான் இருக்கிறாங்களாம். அதனால பணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜெஃப் பெசோஸ் இல்ல, ஈலான் மஸ்க், நிறைய பேர் இருக்காங்களாம், கூட யாரே இல்லை. அதனால பணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆவியானவர் வந்த எல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 14, 15, 16 அதிகாரங்களை வாசியுங்கள். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ராமே சொல்லுங்களேன். என்றென்றைக்கும் இந்த வார்த்தையை லைன் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிற. ஆமென். This God
இந்த தேவன் சதா காலங்களிலும் உள்ள மரண பரியந்தமும் மரணத்தை தாண்டியும் என்னோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்றென்றைக்கும் உள்ள எனக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17ஆம் வசனம், அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி விட மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்வேன், ஜெபம் பண்றதுக்கு உதவி செய்வேன், எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பேன், உன்னை ஆற்றி தேற்றுவேன், நீ எப்படி வேண்டிக் கொள்வதுன்றது உனக்கு உதவி செய்வேன். அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் திரும்பவும் வருவேன். அந்தபடியே நீங்கள் பயப்படுகிறதற்கு உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை உங்களுக்கு தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அருளும் ஆவியை உங்களுக்கு தந்தார். அப்பா, Abba Father, the spirit within you groans and cries and says Abba. Sense of belongingness. அதனால தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மேல இருந்து பார்த்து சொல்றாரு, இவன் என் நேசகுமாரன். அப்போ ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறானோ அவன் தனியா இல்ல, திக்கற்றவன் இல்ல, அனாதை இல்ல. அவனுக்கு யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறார். தனிமை, புறக்கணிப்பு, loneliness, rejection, orphanhood, these are the spirits that are going to be broken this morning. இந்த காலையில இப்படிப்பட்ட ஆவிகளை, புறக்கணிக்கிற ஆவி, தனிமையா இருக்கிற ஆவி, நான் அனாதை திக்கற்றவன் எனக்கு யாரும் இல்லை என்கிற ஆவியை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள உடைக்கிறாரு. ஏன்னா உனக்கு மீண்டுமாய் பயப்படத்தக்க அடிமைத்தனத்தின் ஆவி உனக்கு கொடுக்கல. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உனக்குள் தந்தா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். Oh, the spirit that crieth within you, Abba Father, அப்பா. உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிட. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடணும். நீ தோளின் மீது சுமந்ததை உம்மை அப்பான்னு கூப்பிடணும். என்னை தாங்குவதும் ஏந்துவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடணும். ஓம்மை அப்பான்னு நல்லா கூப்பிடுங்களேன். அப்பான்னு கூப்பிடு. உம்மை அப்பான்னு. ஆவியானவர் உனக்குள்ள வந்து சொல்றாரு, அப்பான்னு கூப்பிடு, என் அப்பான்னு கூப்பிடு. நீ என்னுடையவன், நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி, நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன். நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கொடுப்பீர்கள் இல்ல, கொடுப்போம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யோவான் 14:19 வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினாலே நீங்களும், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் 20ஆம் வசனம் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். அவர் சொல்றாரு, நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். அப்படின்னா நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள், நான் பிதாவில் இருக்கிறேன். ஆக மொத்தம் நீங்கள் என்னில் இருக்கிறதினால் நீங்கள் பிதாவினுள் இருக்கிறீர்கள்.
ஆக பிதா உங்களுக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். திரியேக தேவன் திருத்துவ நாதன் உங்களுக்குள்ள. He is inside of you. He is inside of your emotions. He is inside of your will. He is inside of you. ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அப்படிதான் 2 கொரிந்தியர் முடிக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய communion of the Holy Ghost. Communion of the Holy Ghost. That's why you don't belong to you. அதனால தான் நீ உனக்கு சொந்தமே இல்லை. உன் சரீரம் ஆவியான நீ தெரியும். உன்ன சரீரம் இது நீ இப்படிலாம் பண்ணணும் அப்படி. It is the house God has designed you like the tabernacle. உன் ஆண்டவர் தெய்வீக கூடாரத்தை போல உருவாக்கி இருக்கிறார். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஷக்கைனா மகிமை உனக்குள்ள இருக்கிறது. உடன்படிக்கையின் பெட்டி உனக்குள்ள இருக்கிறது. மகிமையின் ஐஸ்வர்யம் உனக்குள்ள இருக்குது. உலகத்தில் உள்ள மண்பாண்டங்களில் அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த அனந்த ஞானமும் அந்த மறைக்கப்பட்ட ரகசியமும் மற்றவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு நாங்களோ அவைகளை வெளிப்படுத்தப்பட்டவைகளாய் நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதா. ஐயோ பாருங்களேன், டெக்னிக்கலா பாருங்களேன், சுத்தி சுத்தி இதே பெல்ட் தான். என்கிட்ட தான் அன்பா இருந்தா என் அப்பா கிட்ட அன்பா இருக்கிறான். என் அப்பா என்கிட்ட அன்பா இருக்கிறாரு, அதனால எங்க அப்பா உன்கிட்ட அன்பா இருக்கிறாரு. நான் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். Oh, walking with the Holy Spirit. I will show myself to him. நான் என்னை என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். Jesus is in Abba. நீங்கள் இயேசுவில் இருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஆக பிதா உங்களுக்குள் இருக்கிறார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் யோவான் 14:26 வாசிக்கிற உங்களுக்கு போதித்து, முதல்ல என்ன செய்யறாரா? உங்களுக்கு போதிக்கிறார். நான் எல்லாவற்றையும், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஏய் சொல்லு சொல்லு சொல்லு. யாராவது சொல்லணும் ரகசியம் சொன்ன என்ன கேட்கிறோம்? ஏ சொல்லு, ஃபுல்லா சொல்லு. ஐயோ என் தலை பிச்சுக்கோ, ஐயோ இப்பயே சொல்லு. நான் அப்படிதான். ஏதாவது உங்ககிட்ட அப்புறமா ஒரு விஷயம் பேசலாம், ஐயோ நைட்டு தூக்கம் வராது, இப்பவே சொல்லிடு, இப்பவே சொல்லிடு. என்ன சொல்ல வந்த? அப்புறம் சொல்லுவேன். நல்ல விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லு, கெட்ட விஷயத்தை அடுத்தது. இயேசு சொல்றாரு, ஆல் திங்ஸ். உலகம் எப்படி உண்டாச்சு? 100 பில்லியன் இயர்ஸ் பிறகு என்னெல்லாம் நடக்க போகிறது எல்லாத்தையும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லுறாங்க. ராமே சொல்லுங்களேன். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டி 3வது 27 வசனம் சொல்றாரு, உனக்கு ஒரு சமாதானம் கொடுப்பேன், உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஐயோ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காத, பயப்படாத. ஆமே. இங்க இருந்தாலும் சந்தோஷம், மேல போனாலும் சந்தோஷம். ஆமே, ஹல்லேலூயா. மாரநாதா, மாரநாதா. ஆவியும் மனவாட்டியும் என்று எத்தனை பேருக்கு கேக்குது காதல்? ஆவியும் மனவாட்டியும், the spirit and the bride, they are saying come, come, teach all things, remind all things, give you peace. வேற என்ன உனக்கு வேணும்? நான் கேட்கிறேன், உங்களுக்கு வேற என்ன வேணும்? இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு என் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், பயங்கரமான உபத்திரம் வரும், பயங்கரமான போராட்டம் வரும், உன் சொந்தக்காரெல்லாம் உன்னை விட்டு போவான்னு தெரியும். அதனால ஆண்டு சொல்றாரு, எவன் விட்டு உன்னை போனாலும் சரி, அவன் உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சியும் உன்னை நிறைவா அவன் தீர்மானிக்கல, நான் உன் கூட இருக்கிறேன்டா. ஆமே. காண்கிற அனைத்தும் அசைக்கப்படும், காணாதவைகளோ நிலைத்திருக்கும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறாளாகிய நீங்கள் அதிக பயபக்தியோடும் அவருக்கு
ஆராதனை செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறீர்களாகிய நீங்கள் அவருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆமென். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அபைடிங், எனக்குள்ள இருங்க, என் வார்த்தைக்குள்ள இருங்க, ஆவியானவரோட பேசுங்க. யோவான் 16:6 ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் போகவில்லை என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. 7ஆம் வசனம், நான் போகிறதினால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து 3 காரியம் 8வது வசனத்தை சொல்லாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை 12ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 13ஆம் வசனம், சத்திய ஆவியாகிய நான் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். 1, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். 2, 3வது, தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் உங்களுக்கு சொல்வார். 4வது, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் வேணும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நாளானிக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அடுத்த வருஷம். ஆமே. நேற்று ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்துக்கு போயிருந்தேன். பிராமணர் ரட்சிக்கப்பட்டு 2 பிள்ளைகளும் தேவ ஊழியர், 2 பெண் பிள்ளைகள், 2 பேருமே தேவ ஊழியர். அதுல ஒரு 2 ஊழியர்களுமே என்னுடைய ரொம்ப நெருங்கின சிநேகிதர்கள். தகப்பனாரை கத்தர் புறஜாதி குடும்பத்தில் சன்மார்க்கத்திலிருந்து தெரிந்து அவர் முந்தின நாள் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு, பேர பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் அப்பா கிட்ட போறேன், நித்திய வீடிற்கு போக போகிறேன், எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி எல்லாரும் மேலேயும் கையை வச்சு ஜஸ்டினோஸ் எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். நேற்று முந்தானியத்தை நான் அவனோட மத்தியானத்தில் பேசுறேன், எப்படி இருக்கிறார், இந்த மாதிரி நேற்று நைட் நடந்தது, நான் போயிடுவேன்னு சொல்லிட்டாரு, எங்களெல்லாம் பிளஸ் பண்ணிட்டாரு, எல்லா பிள்ளையும் ஆசீர்வதிச்சாரு. அந்த அகரகாரத்தில் ஒரு திருச்சபையை கட்டுவதற்கு புறஜாதி குடும்பத்தோட ஒரு பெரிய பேங்க்ல பெரிய மேனேஜரா இருந்தவரை கத்தர் பிரிதெடுத்து அந்த இடத்துல அவர் இருந்த வீடு தேவ ஆலயமாக மாறிடுச்சு. அவருடைய சின்ன மருமகன் அவனும் ஒரு பாஸ்டர், செங்கல்பட்டுல ஒரு போதகரா இருக்கிறார். போறது மாதிரி சொல்லிட்டாராம், நான் போயிடுவேன் நாளைக்கு, காட் பிளஸ் யூன்னு எல்லாரும் பிளஸ் பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு எல்லாரும் கிஸ் பண்ணிட்டு பயங்கரமான ஆராதனையா எல்லாரும் அழுகிறார்கள். நேற்று தினத்தில் காலை 4 மணிக்கு கர்த்தர் சமூகத்தில் எடுத்து வரப்பட்டார். நீ எப்போ போறன்னு உனக்கு தெரியும், அதனால நீ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். ஆவியானவர் தானே வரப்போகிற காரியத்தை, ஆமே, நீயே தீர்க்கதரிசி. ஆவியானவர் விழுந்தா நீ வேற எந்த தீர்க்கதரிசி கிட்டையும் போக வேணாம். அவன் வேற ஏதாவது கட்டி கிட்டி உனக்காக ஒன்று சொல்லணும், அவன் வேற ஏதாவது மந்திரம் பண்ணி ஏதாவது வேண்டாம் வேண்டாம். யூ ஆர் a prophet to yourself. வரப்போகிற காரியங்கள் யார் சொல்ல, அவனுக்குள்ள பேசுற ஆவியானவர் எனக்குள்ள வருகிறார். ஆமே, வரப்போகிற காரியங்களை அவர் எனக்கு, ஆமென், ஹல்லேலூயா. 1 2 3 4 சொல்லிட்டு 5வது, அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். 6வது, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள். 16ஆம் வசனம், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். உலக தோற்றத்துக்கு முன்பே 1 கொரிந்தியர் 2:7, தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம், அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். The princes of this world, it was hidden to them. The wisdom of God, தேவ ஞானம் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு மறைக்கப்பட்டிருந்ததான். ஆனா அடுத்த பாம போடுறாரு, நமக்கோ கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, neither has it entered the heart of man. ஆனால் நமக்கோ தேவ ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாரா,
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவது ஆயத்தமானவைகள் காணவில்லை, காதும் கேட்கவில்லை, மனுஷனதில் தோன்றவில்லை, நமக்கோ தேவன் 10ஆம் வசனம் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தறிகிறவர். அடுத்த வசனம், மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமென். 100 பில்லியன் இயர் பிறகு பூமி எப்படி இருக்கும்னு, வானம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் உனக்கு டவுன்லோட் பண்ணுவார். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அனந்த ஞானத்தை கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அதனால தான் நீ தான் கோடீஸ்வரன். அந்த பொக்கிஷம், அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஆமென். பக்கத்தில் இருக்கிற உன்னோட பணக்காரர்கள் அவன் பிச்சைக்காரன். ஆமென். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல 10 பணக்காரன் கூட உன் முன்னாடி பிச்சைக்காரன். ஏன்னா அவன் கண்ணுக்கு மறைச்சு வச்சிருக்கிறாரு, உன் கண்ணுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உனக்குள்ள இருக்கிற ஆவியான அப்படி செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம். ஓ glory to God. ரிகாபா ஷெதரியாந்துரலபா. ஹல்லேலூயா. ஏடிஎம் உள்ள காசு இருக்குது ஒண்ணு. ஆமென். அந்த காசை எடுக்கிறது இன்னொன்னு. நிறைய பேர்கிட்ட ஏடிஎம்ல காசு இருக்குது, ஆனா எடுக்க தெரியல. காசு இருக்குது, காசு இருக்குது, காசு இருக்குது, ஏடிஎம் சுத்தி டான்ஸ் ஆடுறான், ஆனா காசு எடுக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில வசனங்கள் இருக்கிறது, தயவு செய்து 2 கொரிந்தியர் 3 இந்த அதிகாரத்தை நல்லா வாசிங்க. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தது. ஒளிந்து போகிற 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம். ரொம்ப முக்கியமான வசனம். புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற மிக முக்கியமான வசனத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். The most important, the crux of New Testament. ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இது மாதிரி நீங்க கேட்டுட்டு போகணும். ஒளிந்து போகிற மோசே மேல இருந்த மகிமை எப்படியா? ஓல்டு க்ளோரி. ஒளிந்து போகிற மரணத்துக்கு ஏதுவான ஆக்கிரை தீர்ப்பும் உண்டாக்கும் மகிமை மோசே மேல இருந்தபோது ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்காதபடி அவன் முக்காடிட்டு கொண்டிருந்தான். ஏன்னா அவனை பார்த்த ஜனம் செத்து போயிடும். ஐயோ, நம்ம பண்ற பாவத்துக்கெல்லாம் எனக்கு புஷ்பமா இருக்கும். ஓ ஷகானா க்ளோரி உனக்குள்ள இருக்குது. உன்னை ஆண்டவர் கன்ஃபரண்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி உன்னை அவருடைய குமாரனின் சாயலுக்கு உன்னை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை ஆண்டவர் கிளீன் பண்ணி உன்னை வாஷ் பண்ணி தண்ணீர் முழுக்கினால் உன்னை சுத்திகரித்து தம்முடைய ஆவியினால் சுட்டரித்து தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஆவியானவர் உன்னை பார்க்கிறார். அதனால தான் ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அதனால தான் டெய்லியும் 20 நிமிஷமாச்சும் ப்ரேயர் லாங்குவேஜ் அந்நிய பாஷை பேசிதான் 20 நிமிஷம் அந்நிய பாஷை பேசினே இருக்கணும். காலை 20 நிமிஷம் முன்னாடி தான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க ஒரு பிரேக் த்ரூ நமக்கு கிடைக்குமா. அடுத்த லேயர், அடுத்த பரிமாணத்துக்குள்ள போனா 20 minutes every in the morning. ஷாகாவா நான் நிக்கதேரியா கோபாலாவா. glory glory. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி மரணத்துக்கு ரொம்ப பயந்தேன். 2 வருஷத்துக்கு பிறகு மரணம் என்னை பார்த்து பயப்படுகிறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ உயிர்த்தெழுந்தாரே இயேசு, ஜெயித்தெழுந்தாரே. பாதாளத்தையும் நரகத்தையும் இயேசு ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஒளிந்து போகிற மோசேயின் மேல் இருந்த ஆவியே அவ்வளவு மகிமையாக இருந்ததா, அதையே பார்க்க முடியலையா. ஆனா உங்களுக்குள்ள அக்கினியை தீர்ப்பை கொடுக்கும் ஊழியம் மகிமுள்ளதாக இருந்தால் 9ஆம் வசனம் நீதியை கொடுக்கும் ஊழியம், நீதியை கொடுக்கும் ஆவியானவர் என்ன கொடுக்கிறாரு? நீதியை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு அதிகமான மகிமை உள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமை முன்பாக மகிமையே அல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. 17ஆம் வசனத்தில் சொல்லாரு, கர்த்தரே ஆவியானவர்
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே கர்த்தரே இயேசுவே ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அதனால தான் திக்கற்ற தன்மை, அனாதை தன்மை, தனிமை, கசப்பு, வெறுப்பு, சமாதான இன்மை, குறைவு, வியாதி, நோய் எது வந்தாலும் பிரேக் பண்றாரு ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. There is freedom. வசனம் நாம் எல்லோரும் 18ஆம் வசனம் இதுதான் சொன்ன மிக முக்கியமான வசனம். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே ஆவியாயிருக்கிற கர்த்தரால் ஆவியாயிருக்கிற இயேசுவால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து transformed, மறுரூபமாக்கப்படுவீர்கள். இப்படி எந்த முகத்தோட நீ பார்க்கிற? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் வாசப்படிக்கு வந்த? எந்த மூஞ்சி தெரியுமா? மகிமையின் முகம். இயேசுவின் ரத்தம் என் முகமெல்லாம் என் மேலெல்லாம் இருக்குது. இயேசுவின் ரத்தம். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்தனா, எந்த மூஞ்சி என்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உன் மூஞ்சி திரும்பிடும். ஆமே ஆமே. எப்படி வரும் அவர்கிட்ட? ஒளிந்து போற மகிமை இருக்கும் பொழுதே முக்காடு போட்டுட்டு வந்தீங்க. அதை பார்க்கிலும் பெரிய மகிமை உனக்குள்ள இருக்குது. ஆனா இப்ப திறந்த முகத்தோட வருகிறாய். கண்ணாடியிலே ஆவியான தேவனை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு மகிமை மேல் மகிமை, glory to glory, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. இந்த process உள்ள அப்படியே போகும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ட்ரம்பால ஜெயிக்கவே முடியாது. பில்லியன் 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 காசு அவனுக்கு விரோதமா காசு கொடுத்து விக்கிரவாண்டியில சீமான் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? ஆமென். ராஜாக்களை தள்ளி மகிமை மகிமை மகிமை. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போமா? That's the glory. That glory is inside of you. அப்படிப்பட்ட ஒரு மகிமை மேல் மகிமை ஆவியான தேவன் தரிசிக்கும் பொழுதே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஓ ஹல்லேலூயா. சீனாய் மலை இனிலே இறங்கி வந்தவரே, glory. சீனாய் மலை இறங்கி வந்த ஓ எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவார் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மபாரம் தீர்க்கவார் எங்கள் மலையிலே. ஆவியானவரை கையில உயர்த்தி ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இப்போ வாரும் எங்கள் இப்போ வாரும் இப்போ வாரும் இறங்கி வாரும் இந்த போவார் இறங்கி வார் ஏ மத்திலே
வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே, கூடார நீங்க தான் ஆசரிப்பு கூடார். மகிமையே மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, சரிப்பு கூடார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை வரவேற்பீங்களா? அருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திரு ரத்தம், உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம், தன்னுடைய மகிமையும் வல்லமையும் நாங்கள் நன்றாய் புரிந்து கொண்டவர்களா அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தை உண்டு பண்ணின உம்முடைய ரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மாசற்ற பழுதற்ற ரத்தத்தை எங்கள் காலின் கீழ் நாங்கள் மிதியாதபடிக்கு அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தின் மகத்துவமும் மகிமையும் நாங்கள் அறிந்தவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே நாங்கள் வாசம் செய்ய அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய கூடாரம் இது, நீர் தங்கும் வாசஸ்தலம். நாங்கள் இதோ மனுஷர்கள் நடுவிலே வாசமாயிருப்பது எனக்கு பிரியமாயிருக்கிறது என்று சொன்னவரே, எங்கள் நடுவில் உலாவி எங்கள் தேவனாயிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன், நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன். உம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக எங்களை இணைத்து எங்கள் கரை திரைகளை எல்லாம் கழுவி எங்களை சுட்டெரித்து எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய நல்ல ஆவியானவர், உம்முடைய தூய்மையான நல்ல ஆவியானவர், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்ய எங்களை ஆயத்தம் உள்ள சரீரங்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தன்னைத்தானே நிதானித்து அறிந்தார் நியாய தீர்க்கப்படவும், தன்னைத்தானே நிதானித்து அறிந்து கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அப்பா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று எங்களை ஆராய்ந்து அறியும். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதியாக்கும். இந்த வாரம் முழுவதுமாய் தம்முடைய பிள்ளைகளோடு ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை நடத்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் போதித்து எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி சகல சமாதானத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டு கொள்வீராக. சரீர சுகத்தோடு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் வரக்கூடாதவர்களை நாங்கள் நினைக்கிறோம். தேவனுடைய மகிமையின் வல்லமை உடைய பிள்ளைகளின் சரீரங்களை தொடட்டும் ஐயா. விடுதலையோடு உடைய பிள்ளைகள் கடந்து போவார்களாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ உன் சரீரத்தில் இருந்த உன் சரீரத்தில் கர்த்தர் விடுதலை தருவா. கர்த்தர் தங்கி தாபரிப்பீராக. ஸ்துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் இருக்கிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருந்து உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஆமென்.